السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 14ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குர்ஆன் கூறும் முன்னறிவிப்புகள். குர்ஆன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முஜிஸா. அல் குர்ஆன் முஜிஸத்துல் குப்ரா அல் பாக்கியத்து பைனல் ஹல்க். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எத்தனையோ வகையான முஜிஸாத்துகளை, அற்புதங்களை வழங்கியிருந்தார். ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் அவரவர்களுடைய காலத்தோடு அழிந்து போனது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒட்டகத்தை கொடுத்தான். அவருடைய கூட்டத்தவர்கள் கேட்டார்கள், இந்த பாறை பிளக்க வேண்டும், அந்த பாறையிலிருந்து சினையுள்ள கர்ப்பமுள்ள ஒரு ஒட்டகை வர வேண்டும், அந்த ஒட்டகை வந்தவுடன் குட்டி போட வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகளிட்டு கேட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த அற்புதத்தை செய்தும் காட்டினார்கள். அது அன்றோடு மறைந்து போனது, அவ்வளவுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய எவ்வளவோ நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த முஜிஸாக்கள் எல்லாம் அப்போது அந்தந்த சமயங்களோடு அழிந்து போன விஷயங்கள். ஆனால் குர்ஆன் இருக்கிறதே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட குர்ஆன், இது மறுமை நாள் வரைக்கும் எல்லோரிடத்திலேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முஜிஸா. இந்த முஜிஸாவுக்கு உலக அழிவு நாள் வரைக்கும் அழிவில்லை. உலக அழிவு நாளின் போதுதான் குர்ஆனும் அழியுமே தவிர அது வரைக்கும் இந்த குர்ஆனுக்கு அழிவில்லை. அவ்வளவு ஒரு உயர்தரமான குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அதனால்தான் மிக தைரியமாக இந்த குர்ஆன் மற்றவர்களை பார்த்து சவால் விட்டது. உங்களுக்கு யாருக்கேனும் திராணி இருக்குமேயானால், தைரியம் இருக்குமேயானால், இது போன்று ஒரு ஆயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சவால் விட்டார். அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் ஜெயித்ததில்லை. முன்வந்திருக்கிறார்கள், அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறார்கள், சவாலை ஏற்றிருக்கிறார்கள், ஆனால் ஜெயித்ததில்லை, வெற்றி பெற்றதில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் கூட காபாவிலே சில மிக உயர்ந்த கவிஞர்களுடைய கவிதைகள் காபாவிலே மாற்றப்பட்டிருக்கும். நல்ல அழகா கவிதை எழுதுனா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த கவிதையை காபாவில் தொங்க விடுறது. காபாவில் தொங்க விட்டுட்டா ஆஸ்கார் விருது கிடைச்ச மாதிரி மிகப்பெரிய விருது. அதை விட ஒரு விருது கிடையவே கிடையாது. மிக உயர்தரமான கவிஞர்களுடைய கவிதைகள் தான் காபாவிலே தொங்கவிடப்படும். அந்த அப்படி தொங்கவிடப்படக்கூடிய கவிதைகள் மொத்தம் 7 சபஅ முஅல்லகாத் என்று சொல்வார்கள். 7 கவிதைகள் மிக உயர்தரமான கவிதைகள். இன்னும் சொல்வதானால் அரபியினுடைய இலக்கண இலக்கியங்கள் கூட
அந்த கவிதையை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. பொதுவாக இலக்கணத்தை வச்சுதானே கவிதையை முடிவு செய்வோம். கவிதையினுடைய வரிகள் சரியா தவறா அப்படிங்கறத இலக்கணத்தை வச்சுதானே. அரபியினுடைய இலக்கணமே இந்த 7 கவிதைகளை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. மாற்றங்கள் இருந்தால் கவிதையை ஆதாரமாக பார்க்கிறது. இந்த கவிதையில இந்த கவிஞன் இப்படி சொல்லி இருக்கிறான், அப்படியானால் சட்டம் இப்படி கூடும் என்று முடிவெடுத்து விடுவோம். இந்த அளவுக்கு உயர்தரமான அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள் அந்த 7 கவிஞர்கள். அந்த 7 கவிஞர்களிலேயும் மிக முதன்மையான கவிஞர், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிய கவிஞர் யார் என்று கேட்டால் லபீத் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். மிகப்பெரிய கவிஞர், உன்னதமான கவிஞர். அந்த காலத்தில் அவருக்கு ஈடாக ஒரு கவிஞன் இல்லை. இந்த காலத்து வைரமுத்துவோ அல்லது அந்த காலத்து கவிஞர் கண்ணதாசனோ இவரிடத்திலே பிச்சை வாங்கினா கூட எழுத முடியாது. அந்த அளவுக்கு இவருடைய ஒவ்வொரு வரிகளும் ரொம்ப நூதனமான வரிகள், வித்தியாசமான வரிகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த லபீத் என்கிற கவிஞனை முன்னரே பாராட்டி இருந்தார்கள். அஸ்தகு கலிமத்தின் காலக ஷாயிர் கலிமத்து லபீத். பொதுவாகவே கவிதைக்கு பொய்யழகுன்னு சொல்லுவாங்க. கவிதைக்கு பொய்யழகு. கவிதை அப்படின்னு சொன்னாலே அதிகமாக பொய்கள் கலந்திருக்கும். ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் அங்க எங்க தொட்டு வச்ச மாதிரி ஊருகா மாதிரி எங்கேயாவது உண்மைகள் இருக்கலாமே தவிர இல்லையானால் கவிதைக்கு பொய்யே அழகு. தன்னுடைய காதலியை பார்த்து ஒரு காதலன் வர்ணித்து எழுதுவார். கண்ணங்கரேன் இருப்பான், ஆனாலும் கூட சொல்லுவார், தங்கம் கூட கருப்பாகத்தானே இருக்கிறது, நீ நிலவை போன்று இருக்கிறாயோ விளைவிலே இருக்குது, ஏதோ கண்ணகரேன் இருப்பான், ஆனாலும் யார் என்ன என்றாலும் சொல்லி விட்டு போகட்டும், எனக்கு நீதான் நிலவு அப்படிமா. ஆக பொய் தான் கவிதை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவுத்து விடணும். அவ்வளவு அவுத்து விட்டா கவிதைக்கு உயர்வு ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்தி. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக அழகான உண்மைகளை மட்டும் வைத்து கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் கவிஞர் லபீத். அந்த கவிஞன் உண்மையை மட்டுமே பேசுகிறான், பொய்யை கலப்பதில்லை, உண்மையை மட்டும் சொல்கிறான். ஆனாலும் அவன் தான் முதன்மையான கவிஞன். இந்த அளவுக்கு பாராட்டப்பட்ட அந்த கவிஞன் ஆரம்ப காலத்தில் குர்ஆன் இப்படி ஒரு சவாலை விட்டவுடன், என்னதான் இருந்தாலும் ஒரு ஈகோ பிரச்சனை தானே, இவ்வளவு பெரிய கவிஞன் போய் நீங்க குர்ஆனுக்கு எதிராக ஒரு வார்த்தை எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டு அவனுக்கு கோபம் வருமா வராதா? வந்துச்சு. அவனும் எழுத முனைந்தார். ஆனால் முடியாமல் போக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கரம் பிடித்து, இது போன்று ஒரு இலக்கண இலக்கியத்தை நான் என் வாழ்நாளில் கண்டதில்லை என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஈமான் கொண்டு அப்போதே ஈமானை ஏற்றுக்கொண்டார், கலிமாவை ஏற்றுக்கொண்டார். எப்ப கலிமாவை ஏற்றாரோ அதற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை யக்ஃபீனி அல் குர்ஆன் வ தமாமு கலாமிஹி. அதற்கு பிறகு கவிதை எழுதுவதையே விட்டுவிட்டார். விட்டுவிட்டு சொன்னார், குர்ஆன் இருக்கும் போது இதைவிட ஒரு அழகிய கவிதை எங்கேயும் இல்லை, எவனாலும் எழுத முடியாது. அந்த காலத்தை கவிஞர்னா அல்லாஹ் சும்மா சாதாரண கவிஞர்கள் அல்ல. அரபுகளை பொறுத்தவரை கவிதைகள் அப்படி பயங்கரமான இஷ்குள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள், பயங்கரமா கவிதை எழுதுவாங்க. அந்த காலத்தை முதன்மை பெற்ற ஒரு கவிஞன் சொன்ன வார்த்தை, குர்ஆனை போன்று ஒரு கவிதையை எழுத முடியாது யாராலும். அவ்வளவு அற்புதமான வரிகள், அவ்வளவு அற்புதமான நுணுக்கமான வரிகள், ஒவ்வொரு விஷயங்களையும் மிக ஆழமாக சொல்லக்கூடிய பவர். நிச்சயமாக இது ஒரு கடவுளின் வார்த்தைகள் தான், ஒரு இறைவனின் வார்த்தைகள் தான் என்று சொல்லி லபீதும் ஏற்றுக்கொண்டார். முஹம்மத் தி ஹோலி ப்ராப்பர்ட் என்கிற புத்தகத்தில் ஹஜ்ஜி சர்வார் என்கிற ஆசிரியர் 448வது பக்கத்திலே இந்த நிகழ்வையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். பிறகு இஸ்லாம் தோன்றி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு நாத்திகர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கிறது, அதை தடுக்க வேண்டுமானால் குறைஞ்சபட்சம் குர்ஆன் விடுக்கிற இந்த சவாலை நாம் ஏற்றாக வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காலத்தில் மிகப்பெரிய கவிஞனாக இருந்த இப்னுல் முக்கஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞனிடத்தில் போய், எங்களுக்கு இதுக்கு பகரமா ஒரு கவிதை எழுதி கொடு அப்படின்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னா, இதை எழுதணும்னு சொன்னா எனக்கு 1 வருஷம் டைம் வேணும், அவ்வளவு சீக்கிரத்தில் எழுத முடியாது. ஒரு வரி எழுதுறதுக்கு, குர்ஆனை போல ஒரு வரி எழுதுறதுக்கு அந்த மிகப்பெரிய கவிஞன் கேட்ட காலம் எவ்வளோ? 1 வருஷ காலங்கள். அதுலயும் சில நிபந்தனைகள் என்னன்னா, இந்த 1 வருஷ காலம் நான் தனிமையில இருந்தாலும் எழுத முடியும். பொதுவாக கவிஞர்களை பாருங்க, திடீர்னு அப்படியே பைத்தியக்காரன மாதிரி அங்க பார்த்துட்டு இருப்பாங்க, இங்க பார்த்துட்டு, யாராவது பக்கத்துல இருந்தா கவிதை ஓடாது, யாராவது பேச்சு கொடுத்தா கவிதை ஓடாது. கவிதை எழுதணும்னு சொன்னா தனி மூடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிமையில உட்காரணும், தனிமையில உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சுதான் எழுதுவாங்க. அவன் சொன்னான், எனக்கு தனிமை வேணும்,
தனிமை வேணும்னா நான் ரூமுக்குள்ள போய் கதையை போட்டுக்குவேன்னு வச்சுக்கங்களேன், என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பாக்குறது யார்? அதனால ஒரு வருஷ காலம் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்ப செலவையும் நீங்க ஏற்றுக்கொள்வதானால் நான் எழுதி தர்றேன் அப்படின்னா, எங்களுக்கு எழுதி தந்தா போதும், எவ்வளவு நாளும் செலவழிக்க தயார். அந்த காலத்திலயும் அப்படித்தான் இருந்தாங்க, இந்த காலத்திலயும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இஸ்லாமிய சட்டங்களை உடைப்பதற்காக எத்தனை கோடிகளையும் கொட்டை யூதர்கள் தயாராக இருக்கிறார். என்ன ஒரு 4 பிரிவா பிரிச்சுட்டு போனீங்கன்னா போதும் என்பதுதான் அவங்களுடைய ஐடியாவை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. எனவே இதை பத்தி கேர் பண்ணவே இல்லை. என்ன எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, செலவு பத்தி நீ கவலைப்பட வேணாம், ஒட்டுமொத்த குடும்ப செலவையும் பார்த்துக்கிறோம். மனைவிக்கு உயர்தரமான சேலை எடுத்து கொடுப்போம், உயர்தரமான சாப்பாடு, உயர்தரமான வீடு, உன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப பெரிய பெரிய ஸ்கூல்ல பையன்லாம் படிக்க வைக்கலாம், அதை பத்தி எதையுமே கவலைப்படாத, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நீ செய்ய வேண்டியது எங்களுக்கு ஒரே ஒரு வரி எழுதி கொடுத்தால் போதும். ஏற்றுக்கொண்டு போய் ரூம்ல உட்கார்ந்தோம்னா சோர்த்திங்க மட்டும் வெளியே வருவான், அப்புறம் உள்ள போய் பூந்துக்குவோம். இப்படியே காலங்கள் போகுது. காசு கொடுத்தவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் என்ன வேலை நடக்குதுன்னு இடையில பார்க்கணுமா இல்லையா? இல்லைன்னா காசு கொடுக்கறதுல மனசு வருமா? காசு கொடுத்துருக்கோம், வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க, ஆனா பாக்கணுமா இல்லையா? பார்த்து ஓரளவு பாதி வேலையாவது நடந்திருக்குன்னு ஒரு நிம்மதி ஏற்படும். அப்பதானே இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்க மனசு வரும். சும்மா வருஷம் ஃபுல்லா காசையே கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில எழுதுல அப்படின்னா எப்படி இருக்கும்? அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. 6 மாசத்துக்கு பிறகு ஒரு செக்அப் போய் பார்ப்போம், இப்னு முகப்பா என்னதான் எழுதியிருக்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு வரியில அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தையாவது எழுதியிருக்கணுமா இல்லையா? என்ன அவருடைய 6 மாசத்துல ஒரு என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு செக்அப் பண்றதுக்காக ஒரு குழு அந்த இப்னு முகப்பானுடைய அறைக்கு போச்சு. அவனுடைய அனுமதியோட போனா உட்கார்ந்துருக்கிறாரு. முன்னாடி சேர் இருக்கு, பெரிய பேப்பர் ரோல்லாம் இருக்கு, பேனாக்கள்லாம் இருக்கு, பக்கத்துல குப்பை கூடையும் இருக்குது. சுத்தி அறையை சுத்தி எங்க பார்த்தாலும் கிழிச்சு போய் சுருட்டி போட்ட பேப்பராக இருக்குது. அறை முழுக்க சுருட்டி போட்ட பேப்பர். சரி, முன்னாடி இருக்கிற பேப்பர்ல என்னத்தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இருக்கு, ஒரு புள்ளி கூட வைக்காம. வந்தவங்க கேட்டாங்க, பாதி 6 மாசமா சோறு தின்னுட்டு இருக்க, உனக்கு 6 மாசமா நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணுமே எழுதலையாடா அப்படின்னு கேட்டு அவன் சொன்னான், கண்டிப்பா சொல்றேன், இது கடவுளுடைய வார்த்தை தான், இதுக்கு நிகராக யாராலையும் எழுத முடியாது. ஒரு நாத்திகன் 6 மாத காலங்கள் முயற்சி செய்து தனிமையில் இருந்து எதையும் அவனால் சாதிக்க முடியவில்லை. இதுவரைக்கும் அந்த சவால் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது போன்ற ஒரு முஅ்ஜிஸாவை அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மறுமை நாள் வரை இதுதான் அற்புதம். இதுக்கு பிறகு ஒரு அற்புதம் எங்கேயும் இல்லவே இல்லை. எனவே இது கியாமத் வரைக்கும் யாராலும் தகர்க்க முடியாத அற்புதமாக இருக்க வேண்டும் என்பதனால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தந்தார். இதிலே பல முன்னறிவிப்புகளையும் செய்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா. எவ்வளவோ முன்னறிவிப்புகள் சாதாரணமாக நாமும் செய்வோம். முன்னறிப்பெல்லாம் நம்ம பிள்ளையை பார்த்துட்டு சொல்லுவோம், அவன் அப்பா டாக்டர் செட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பசங்க. இப்போ என்ன டாக்டர் செட் அப்படின்னு சொன்னா, பிளாஸ்டிக்ல இருக்கு, டெலஸ்கோப்பு, அது மாத்திரை, மருந்து, ஊசி, எல்லாமே ஒரு மொத்தமா ஒரு 35 ரூபா, 40 ரூபா, 80 ரூபா அப்படின்னு ரேட்டு தகுந்த மாதிரி இருக்கு. அது ஒரு செட்டு, டாக்டர் செட். அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். கொண்டு போய் வாங்கி கொடுத்து அதை என்ன செஞ்சுக்கிறான், எடுத்து அழகா காதுக்குள்ள மாட்டிக்கிறான், ஊசி எடுத்துக்கிறான், ஊசி எடுத்து கையில வச்சுக்கிறான். இதை பார்த்த உடனே நமக்குள்ள அப்படியே கற்பனை ஓடுது. ஆகா, எல்கேஜி தான் படிக்கிறான், ஆனா எவ்வளவு அழகா என் பிள்ளை என்ன செய்யறான், எப்ப எங்க மாட்டணும்னு தெரியுது, கையில ஊசி எப்படி பிடிக்கணும்னு தெரியுது, மருந்து எப்படி கொடுக்கணும்னு தெரியுது, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். கண்டிப்பா என் பிள்ளை பெரிய டாக்டரா தான் வருவான். நாம எடுக்கிற முன்னறிவிப்புகள் என்ன என்ன நடக்க போதோ அது முன்னாடியே தெரிஞ்சு சொல்றோம். உடனே நம்ம மனைவி கூப்பிட்டு சொல்லுவோம், இந்த பாரு நம்ம பிள்ளைய எப்படி இருக்கான் பாரு, எவ்வளவு அழகா பண்றான் பாரு, கண்டிப்பா இவன் பெரிய டாக்டர் ஆவான் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. ஆனாலும் மனைவி என்ன செய்ய மாட்டாத, ஏத்துக்க மாட்டான். பொதுவா அப்படியே பழக்கப்பட்டதுனால அவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமான் போட்டது சரித்திரமே கிடையாது. என்ன சொன்னாலும் ஏற்று பேசணும் என்கிற முடிவோடு இருக்கிறதுனால அவ திரும்ப சொல்லுவா, வாங்க போங்க, அவன் மூஞ்ச பார்த்தா அப்படிலாம் தெரியல, அவன் பெரிய இன்ஜினியர் வருவான், வேணா பாருங்க, அவன் பெரிய. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஒரு வீடு கட்டுற இது வாங்கி கேட்டானோ, ஜாயின் பண்ணி வச்சு பெரிய வீடா கட்டுறாங்களா இல்லையா, அது வாங்கி கேட்டானா, அது அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க, அத்தை வாங்கி கொடுக்கல. அதை வச்சு அவன் என்ன செய்யறான், வீடு கட்டுறான். அதை வச்சு சும்மா அவன் எல்லாரும் போடுற மாதிரி அப்படி போட்டுட்டு இருக்கான். அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போனோம்ல, டாக்டர் வச்சிருந்தாருல, அதை பார்த்துட்டு செய்யறான். ஆனா எந்த இன்ஜினியர்ட்ட நம்ம கூட்டு போனோம் நம்ம பிள்ளைய, ஆனா பாருங்க எவ்வளவு அழகா வீடு கட்டி வச்சிருக்கான்னு, அவன் பெரிய இன்ஜினியரா தான் வருவான். இது நம்மளுடைய முன்னறிவிப்புகள். கடைசியில் ரெண்டும் இல்லாம 3வது ஒண்ணா போயிடுறான். நம்மளுடைய முன்னறிவிப்புகள் என்ன செய்யறது இல்ல, உறுதியாகிறது. அது உண்மை. நம்மளா சும்மா கனவு கோட்டைகள் கட்டி கொண்டே இருக்கிறோம். அப்படித்தான் எல்லாமே. நெப்போலியன் இன்னைக்கு மாபெரிய வீரன் என்று போற்றப்படக்கூடியவன் தான் நெப்போலியன். அவன் வாழுகிற காலத்துல
அலெக்சாண்டர் சீசரை விட இவன் தான் மிகப்பெரிய வெற்றி வீரன், இவனுடைய வாழ்க்கையில் தோல்விங்கிறதே இருக்காது, அப்படிப்பட்ட வெற்றி வீரனமாக திகழ்வான் அப்படின்னு சொன்னவங்க தான். எந்த அளவுக்கு நான் நெப்போலியன் முடியாது என்கிற வார்த்தையே அவன் கிடையாதான். அதனால பெரிய தலக்கணம் பிடிச்சு போய் யார்கிட்டையுமே ஆலோசனையே பண்ண மாட்டான், எல்லா முடிவும் தானே எடுப்பானோ. ஆலோசனை கேட்டா யாராவது வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதனால யாரிடத்திலையும் ஆலோசனை கேட்பாம எல்லா முடிவையும் நெப்போலியன் தானாகவே எடுப்பான். ஆனா அவனுடைய கடைசி முடிவு என்னாச்சு? வாட்டர்லூ என்கிற ஒரு சண்டை, அந்த சண்டையில தோற்று போய் அமெரிக்காவுக்கு தப்பியோடும் முயற்சியிலும் தோற்று பிரிட்டிஷ் வீரர்களால் கைது செய்யப்பட்டு செயின்ட் ஹெலினா என்கிற தீவில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டு அங்கேயே செத்து போனான். மிகப்பெரிய மாவீரர், இன்னைக்கும் மாவீரன் என்றே சொல்லப்படுகிற ஒருவன் நெப்போலியன், இன்றும் மாவீரன் என்று சொல்லப்படுகிற ஒருவன். ஒட்டுமொத்த உலகமும் அவனை பார்த்து சொன்னது இவன் பெரிய வீரனாக வருவான் என்று சொன்னது. ஆனால் கோழையாகவே செத்து போனார். ஹிட்லர் அவனுடைய அடாவடிக்கு அளவே கிடையாது. அவன் தன்னுடைய மியூனிச் என்கிற ஒரு சொற்பொழிவு, அந்த சொற்பொழிவின் போது அவன் தன்னை பற்றி சொன்னான், நான் முழு நம்பிக்கையோடு என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறேன், வெற்றி எனது விதியில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க வெற்றி தான் என்று சொன்னவன் ஹிட்லர். ஆனால் அவனுடைய முடிவு மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து செத்து போனான். அந்த தோல்வியை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்து போனவன் ஹிட்லர். இப்படி மனிதர்களுடைய முன்னறிவிப்புகளை பார்க்கிற போது யாருடைய முன்னறிவிப்புகளும் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை, எல்லோருடைய முன்னறிவிப்புகளும் தோற்றிருக்கிறது. ஆனால் குர்ஆனுடைய முன்னறிவிப்புகளை பொறுத்தவரை ஒரு முன்னறிவிப்பு கூட தோற்றதில்லை, எல்லா முன்னறிவிப்புகளும் ஜெயித்திருக்கிறது. ரோம் ஈரானிய பேரரசு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த இரண்டும் தான் உலகத்தையே ஆட்டி படைத்த பேரரசுகள். இன்னைக்கு அமெரிக்கா இருப்பதை போல அன்று ரோமும் ஈரானும். ரோம்காரர்களை பொறுத்தவரை அஹ்ல கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி. எனவே மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக ரோமுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஈரானை பொறுத்தவரை அங்கே நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் என்பவர்கள் அதிகமாக இருந்தாங்க. எனவே மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ரோம பேரரசனுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் என்கிற நூல்ல எட்வர்ட் கிப்பன் என்கிற அந்த வரலாற்றாசிரியர் எழுதுவார், ரோம பேரரசு தன்னுடைய கிழக்கு தென்பகுதியினுடைய எல்லா நாடுகளையும் இழந்து கான்ஸ்டான்டினோபிள் என்கிற 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடந்தது. போச்சு, அவ்வளவுதான். ரோம் தோற்கடிக்கப்பட்டுச்சு, ஈரான் ஜெயிச்சது. ரோம் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டான நாடு, முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டான நாடு தோத்து போச்சு. முஷ்ரிக்குகளுக்கு, இணை வைப்பாளர்களுக்கு சப்போர்ட்டான ஈரான் என்கிற தேசம் என்ன செஞ்சிச்சு? ஜெயிச்சிடுச்சு. ஜெயிச்ச அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 30வது சூராவுடைய ஆரம்ப திருவசனங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார். அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபீ அத்னல்லார். இப்போது ரோம் என்கிற அந்த பேரரசு தோற்கடிக்கப்பட்டு விட்டது, தோத்து போச்சு. ஆனா வஹும் மின் பாதி கலபிஹிம் சயகலிபூன், மிக விரைவிலேயே அது மறுபடியும் ஜெயிக்கும். தோத்த சமயத்தில் இறங்குற ஆயத்து. ரோம் தோத்து இருக்கிறது, முஸ்லிம்கள் எல்லாம் கவலையில இருக்கிறாங்க, ஐயோ நம்ம சப்போர்ட் பண்ண நாடு தோத்து போச்சே என்கிற கவலையில் இருக்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த சமயத்துல வரலாற்றாசிரியர்கள் இந்த அளவுக்கு ஒரு சின்ன குக்கிராமம் தான் ரோம் என்கிற அளவுக்கு, கிராம அளவுக்கு சுருங்கி போய்விட்டது ரோம். மற்ற பகுதிகள் அனைத்தையும் ஈரானிய படைகள் சுற்றி வளைத்து விட்டது, தன் கைவசம் கையப்படுத்திக் கொண்டது. இந்த சூழ்நிலையில் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான், மிக விரைவில் ரோம் ஜெயிக்கும். ஃபீ பில்இ சினீன், சில வருடங்களிலே. லில்லாஹில் அம்ரு மின் கப்லு வ மின் பாது. காரணம் என்ன அப்படின்னா அதையும் சொல்றான் அல்லாஹ். இதுக்கு முன்னாடியும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருந்துச்சு, இனியும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்க போகுது. வயௌமைதின் யஃப்ரஹுல் முஃமினூன், அப்படி ரோம் மறுபடியும் ஜெயிக்கிற போது முஃமின்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். பினஸ்ரில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நடக்கும். யன்சுரு மையஷா வஹுவல் அஸீஸுல் ரஹீம், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உதவி செய்வார். வாதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுக்லிஃபுல்லாஹு வாதஹு, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மக்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்கிற அளவுக்கு நீண்ட வசனங்களை அல்லாஹ் தொடர்படியாக இறக்கி எப்படி ஜெயிக்கும் என்பதற்கு காரணம் எல்லாம் சொல்றான்.
அல்லாஹ்ட்ட தான் ஆட்சி இருக்கு. அவன் இது அல்லாஹ்வுடைய உதவியோடு கண்டிப்பா ரோம் மறுபடியும் ஜெயிக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை யாரும் மாற்ற முடியாது. அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை மாத்திக்க மாட்டான். ஜெயிப்போம் கண்டிப்பா. ஆனாலும் இப்ப பாக்குறவன் என்ன சொல்லுவாங்க, ஆமா இது எங்க ஜெயிக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாங்க என்று சொன்னான். என்ன ஆச்சு? ஈரானிய அந்த அரச குடும்பத்துல அவங்களுக்குள் ஏற்பட்ட குடும்ப சண்டையின் காரணமாக 4 வருஷங்கள்ல 9 அரசர்கள் மாறக்கூடிய நிலை ஏற்பட்டு 10 வருடங்களுக்குள் மீண்டும் ரோம் வெற்றி பெற்று தன்னுடைய கொடியை நாட்டியது வரலாறு சொல்கிற நிகழ்வு இது. அப்ப குர்ஆன் ஒரு முன்னறிவிப்பை செய்தது. அந்த முன்னறிவிப்பு கொஞ்சம் கூட தாமதமாகாமல் எப்படி அல்லாஹ் சொன்னானோ அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அந்த காலகட்டத்தில் நபிகளாருடைய காலகட்டத்தில் அந்த ரோம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்பதை குர்ஆன் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது குர்ஆன் தந்த மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்புகள். அதே போல ஃபத்ஹ் மக்கா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவுக்கு எப்படி போனாங்கன்ற நிகழ்வுகள் நமக்கு தெரியும். ஆனா அப்படி போகும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்க பயப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க, மறுபடியும் மக்கா நமக்கு தான், மறுபடியும் மக்கா நமக்கு தான் கிடைக்க போகுது. யாராச்சும் நம்புவாங்களா? கிடைக்க போகுதுடா. நம்ப முடியாத ஒரு சூழல் தான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய உதவியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தால். சரியாக அதுவும் 10 ஆண்டுகளில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. எவ்வளவு பெரிய பொருத்தம் பாருங்க. ரோம் தோத்தப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தை கண்டிப்பா ரோம் மறுபடியும் ஜெயிப்போம்னு சொன்னான். 10 ஆண்டுகளில் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது. ஃபத்ஹ் மக்கா, மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனார்கள். மதீனாவுக்கு போங்க, மறுபடியும் மக்கா நம் கைவசம் தான் என்று அல்லாஹ் சொன்னார். சரியாக 10 வருடத்தில் மக்காவினுடைய வெற்றியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. மட்டுமல்ல, ஒவ்வொரு நிகழ்வையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. 1984 கனடாவுடைய சிட்டிசன் என்கிற டெய்லி பத்திரிகை காலத்தை வென்று நிற்கும் 1300 ஆண்டுகளுக்கு முந்தைய புனித வேதம் என்று தலைப்பிட்டும் 10ஆம் தேதி 12வது மாசம் 1984 தேதியிட்ட டெல்லியிலிருந்து வெளியாகக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில நாளேட்டில் நவீன அறிவியலை குர்ஆன் முந்துகிறது என்ற தலைப்பிட்டும் கொடுக்கப்பட்டிருந்த செய்தி. பத்திரிகையில் 1984 கொடுக்கப்பட்டிருந்த செய்தி. டாக்டர் கெய்ட் மூர் என்பவர் இந்த விஷயத்தை எழுதுகிறார். இவர் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த மூர் யார் அப்படின்னு கேட்டா, ஐக்கிய ஆலயம் யுனைடெட் சர்ச் உடைய மெம்பர், மிகப்பெரிய விஞ்ஞானி. விஞ்ஞானியோடு இவர் யாரு? யுனைடெட் சர்ச்சஸ், ஒட்டுமொத்த சர்ச்சுகளுக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த சர்ச்சினுடைய ஐக்கியம் ஒன்று கூடிய ஒரு தலைமையகம் இருக்கிறது. அந்த தலைமையகத்தினுடைய மெம்பர் கெய்க்மோர். அவர் எழுதிய கட்டுரையை தான் இந்த ஆங்கில ஏடுகள் பிரசுரம் செய்திருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், 13 நூற்றாண்டுகளுக்கு முந்தைய குர்ஆனில் மரபணுக்களுடைய பரிணாம வளர்ச்சியின் மிக தெளிவான விளக்கங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கும்போது குர்ஆன் வேதம் இறைவனால் அருளப்பட்டதுதான் என்பதை முஸ்லிம்கள் அறிவுபூர்வமாக உறுதியாக நம்பலாம் என்று கூறுகிறார். சாதாரண ஆள் சொன்னாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த சர்ச்சின் தலைவர், அதாவது மெம்பரா இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி சொல்லக்கூடிய வார்த்தை முஸ்லிம்கள் சந்தோஷமா இருக்கலாம். உண்மையிலேயே குர்ஆன் மிக அறிவுபூர்வமானதுதான். அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. மறுபடியும் சொல்கிறார், கருத்தரிப்பதற்காக ஒரு ஆண் பெண் 2 பேருடைய விந்துக்களும் அவசியம் என்பதை 18ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்பெல்லன்சானி என்பவர் பரிசோதனை மூலம் நிரூபித்தார். 18வது நூற்றாண்டுல. ஆனால் குர்ஆன் 7வது நூற்றாண்டிலேயே 76வது சூராவுடைய 2வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்னா கலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின். ஆணுடைய விந்தாலும் பெண்ணுடைய விந்தாலும் கலந்த நிலையில் மனிதனை நாம் படைத்தோம். 7ஆம் நூற்றாண்டிலேயே குர்ஆன் சொன்ன விஷயம், முன்னறிவிப்பு செய்த விஷயம், அறிவியலே திகைத்து போகிற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை குர்ஆன் சொல்லுகிறது, ஆண் பெண் இருவருடைய விந்தணுக்களும் ஒரு கரு உருவாவதற்கு காரணம் என்று. ஆனால் 18வது நூற்றாண்டில் தான் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடிந்தது. 7ஆம் நூற்றாண்டிலேயே குர்ஆன் அதை பற்றிய தெளிவான விஷயங்களை சொன்னது. மறுபடியும் மூர் தொடர்கிறார். அதே போல 39வது சூராவுடைய 6வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கன் மின் பாதி ஹல்கின்
ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத். யஹ்லுக்குக்கும், உங்களை அந்த அல்லாஹ் படைத்தான், ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மார்களுடைய கருவறையிலே வயிறுகளிலே, கல்கன் என்பாது கல்கின், ஒரு படைப்புக்கு பிறகு ஒரு படைப்பாக, ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத், 3 திரைகளிலே அறைகளிலே வைத்து உங்களை பாதுகாத்தான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. 3 திரைகளில் வைத்து உங்களை பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக அல்லாஹ் வளர்த்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. விஞ்ஞானத்தின் அடிப்படையில் மூர் சொல்கிறார், உண்மைதான். ஒன்று, தாயினுடைய அடிவயிறு ஒரு திரை, ஒரு ரூம். தாயினுடைய அடிவயிறு ஒரு ரூம். இரண்டாவது, கருவறையை சுற்றி உள்ள ஜவ்வு, கருவறையை சுற்றி இருக்கிற ஜவ்வு. மூன்றாவது, குழந்தையை சுற்றி இருக்கிற மற்றொரு ஜவ்வு. ஆக இந்த 3 திரைகளுக்கு பின்புதான் ஒரு குழந்தை வளர்கிறது. இதை மிக நுணுக்கமாக 7வது ஆண்டிலேயே ஒருவரால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு சாதாரண மனிதனால் விஞ்ஞானம் வளர்ச்சியில்லாத ஒரு காலத்தில், விஞ்ஞானம் வளர்ச்சியில்லாத ஒரு நேரத்தில் இதை பற்றிய ஒரு முன்னறிவிப்பை நிச்சயமாக ஒரு மனிதனால் கொடுக்க முடியாது. எனவே இது இறைவனின் வேதம்தான் என்று ஒரு பாதிரியை போன்ற நிலையில் உள்ள கேக் மூர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய விஷயத்தில் சொல்கிறார் என்பதை ஒட்டுமொத்த தினசரிகளில் வெளியிட்ட நிகழ்வு. நிலத்தடி நீரை பொறுத்தவரை கிமு 7வது நூற்றாண்டில், கிபி அல்ல, கிமு 7வது நூற்றாண்டில் தேல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் விஞ்ஞானி எப்படி உண்டாகுது நிலத்தடி நீர், எப்படி கீழே தண்ணி வருது என்பது அவருடைய ஐடியாவில் அவர் சொன்னார். சுழலக்கூடிய காற்றினுடைய வேகம், ஸ்பீடா காத்தடிக்குது. இந்த காற்றினால கடல் நீர் நிலத்தை நோக்கி பாய்ச்சப்படுகிறது. ஸ்பீடா அடிக்கிற காத்துனால கடல்ல உள்ள தண்ணி எங்க வருதான், நிலத்துக்கு வருது. அதுதான் நிலத்தடி நீர். நியாயமா இருக்கு. அப்ப கடலை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறதெல்லாம் நிலத்தடி நீர் இருக்க, அதுக்கெல்லாம் எங்க வந்துச்சு? இது எதுக்கு ஒத்து வரும் அப்படின்னா, கடலுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்துக்கு இப்படிதான் வந்துச்சு, இந்த காத்து அடிச்சுது, காத்துல இருந்து தண்ணி இங்க வந்துச்சு, இங்க இருந்து அப்படியே உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நியாயம். மதுரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தி கடலே இல்லை, அப்படிதானே? கரெக்டா சொல்றேன்னா தப்பு இல்லையே? சில டைம்ல இப்படிதான் புதுசா சொல்லும் போது தப்பாவே சொல்லிடுவேன். மதுரை சுத்தி என்ன இல்ல, கடலே இல்ல. மதுரையில தோண்டினாலும் தண்ணி வருது, நிலத்தடி நீர் இருக்குது. எங்க இருந்துச்சு? காத்து அடிச்சு மெரினாவில இருந்து தண்ணி மதுரைக்கு பாஸ் ஆச்சா? இது கிமு 7வது ஆண்டில் சொன்னதை பிளாட்டோவும் ஆதரித்தார். பெரிய விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய பிளாட்டோவும் ஆதரித்தார். 17வது நூற்றாண்டு வரை விஞ்ஞானம் இதே முடிவில் தான் இருந்தது. இவர் சொல்றதுதான் சரி என்று நினைத்திருந்தார்கள். பிறகு மண்ணில் உள்ள நீராவி குளிர்ந்த மலை பொந்துகளில் நீர்த்தேக்கங்களாக மாறி, பிறகு இந்த நீர்த்தேக்கங்கள் தான் நீரூற்றுகளுக்கு, கீழே இருக்கக்கூடிய ஊற்றுகளுக்கு நீரை தருகின்றன அப்படின்னு ஒரு கற்பனை செய்து சொன்னவர் அரிஸ்டாட்டில். இப்படி சொன்னார். 1580 கிபி 1580 பெர்னாட் பாலிசி என்பவர் தான் நிலத்தடி நீர் மழையால் பெறப்படுகிறது, மழையின் மூலமாக தான் நிலத்தடி நீர் கிடைக்குது என்பதை சொன்னார். ஆனால் மாரியாட் பி பெரால்ட் என்கிற இந்த இரு அறிஞர்களும் 17வது நூற்றாண்டில் தான் இந்த கருத்தை ஆய்வு செய்து ஊர்ஜிதம் செய்தார்கள். இது சரிதான். ஆனா குர்ஆன் 7வது நூற்றாண்டிலேயே 23வது சூராவின் 18வது ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன், நாம் வானத்திலிருந்து நீரை இறக்குகிறோம், பிகதரின், ஒரு அளவு, எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீரை வானத்திலிருந்து நாம் இறக்கி, ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்த், அதை பூமியிலே நாம் சேர்த்து வைக்கிறோம். வானத்திலிருந்து நீரை இறக்கி எங்க சேர்த்து வைக்கிறோம்? பூமிக்கு அடியிலே நாம் சேர்த்து வைக்கிறோம். வைன்னா அலா ரஹாபின் பிஹி லகாதிரூன், சேர்த்து வைக்கிறது நாம தான், அதை ஒண்ணுமில்லாம ஆக்கவும் நமக்கு சக்தி இருக்கு. நிலத்தடி நீரே இல்ல, நிலத்தடி நீரே இல்ல, நிலத்தடி நீரே இல்ல, அது நம்ம இல்லையா? அதனாலதான் மழை நீர் சேகரிப்பு திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. நிலத்தடி நீர் இல்லாமையே போய்கிட்டே இருக்குது. அது பாட்டுல முதல்லலாம் சும்மா 5 அடி 10 அடி தொன்னாலே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 50 அடி ஆச்சு. இப்ப 100 அடி 150 அடி 200 அடி போட்டா கூட என்ன வர மாட்டேங்குது? தண்ணி வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனா தண்ணிக்கு பதிலா பெட்ரோல் வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆழம் போக 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 இப்படிதானே நீர்நிலைகள் இருக்கும். அப்புறம் பெட்ரோல், அப்புறம் டீசல், அப்புறம் தங்கம், அப்புறம் வெள்ளி, அப்புறம் கனிமங்கள், அப்படியே தானே இருக்குது. பூமி கீழே தோண்ட 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 அப்புறம் தானே வரும்.
இப்ப இஷ்டத்துக்கு தோண்டி 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 என்ன ஆயிப்போச்சு, ஒட்டுமொத்த தண்ணியை உறிஞ்சு எடுத்தாச்சு. இனி தண்ணியே இல்லை நிலைமை வந்த பின்னாடி அப்புறம் காஞ்ச மண் வரும், அப்புறம் கல் வரும், அப்புறம் பெட்ரோல் வரும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் போல. அல்லாஹ் சொல்கிறான், நாம் தான் மழையை கொடுத்து அந்த மழை தண்ணீரை நிலத்தடி நீராக சேர்த்து வைக்கிறோம். நாம் நினைத்தால் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கும் சக்தி படைத்தவர்கள். என்ன மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்தாலும் அல்லாஹ் நினைச்சா செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியும் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டினார். மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு இப்படித்தான் வருகிறது என்கிற முன்னறிவிப்பை 7வது நூற்றாண்டிலேயே குர்ஆன் மிக தெளிவாக சொன்னது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குர்ஆனுடைய எந்த முன்னறிவிப்புகளும் எந்த காலத்திலேயும் யாராலும் தோற்கடிக்கப்படல. இதுதான் உண்மை. ஃபிரௌன் சம்பந்தமாக கிறிஸ்தவர்களுடைய விவிலிய வேதம், அந்த வேதம் சொல்கிறது, எக்ஸோடஸ் என்கிற அந்த வேத புத்தகத்தினுடைய 14வது அத்தியாயத்தினுடைய 28, 29 திருவசனங்கள். அந்த திருவசனங்கள் சொல்லக்கூடிய விஷயம், தண்ணீர் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரைக்காரரையும் அவர்களுக்கு பிறகு சமுத்திரத்திற்குள் பிரவேசித்த ஃபிரௌனிய ராணுவம் அனைத்தையும் மூடி போட்டது. பொதுவாக இந்த கிறிஸ்தவர்களுடைய தமிழ்லாம் வித்தியாசமா தான் இருக்கும், அந்த காலத்து தமிழ் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரியணும். தண்ணீர் திரும்பி வந்து ரதங்கள், குதிரையினுடைய ரதங்கள், குதிரைக்காரர், குதிரை வீரர், அவர்களுக்கு பிறகு சமுத்திரத்துக்குள் அந்த கடலுக்குள் பிரவேசித்த உள்ளே வந்த ஃபிரௌனிய ராணுவம், ஃபிரௌனுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தையும் மூடி போட்டது, மூழ்கடிச்சிச்சு. அவர்களில் ஒருவரேனும் மீதி இருந்ததில்லை. அதுல யாருமே பொழைக்கல, எல்லாமே செத்து போயிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாமே செத்து போயிட்டாங்க என்பதோடு அந்த வரிகள் முடிகிறதே தவிர அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்க அதை பற்றி எந்த கிறிஸ்துவ வேதங்களும் சொல்லல. ஆனால் குர்ஆன் சொல்லிச்சு, فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. 10வது சூராவுடைய 92வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், ஃபிரௌனுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிட்டு அவன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டான் என்கிற விஷயத்தையும் சொன்ன பிறகு, فَالْيَوْمَ نُنَجِّيكَ, இன்றைய நாளில் உன்னை நாம் பாதுகாத்தோம், பிபதனிக்க, உன்னுடைய உடலோடு உன்னை நாம் பாதுகாத்தோம். ஏன் பாதுகாத்தோம்? உன்னையும் சேர்த்து அழிச்சிருக்கணும், அதுதான் வாஸ்தவம். உன்னை ஏன் பாதுகாத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, லித்தக்கூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நீ படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நீ படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நாம பாதுகாத்து இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. வைன்ன கஸீரன் மினன் நாஸ் அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். ஆனாலும் மனிதர்களில் பலர் நம்முடைய அத்தாட்சிகளிலே ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறார்கள், யோசிச்சு பார்க்கிறதே இல்லை. அல்லாஹ் இப்படிலாம் பண்ணிருக்கிறானே, நம்மளை என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை என்று அல்லாஹ் வருத்தப்படவும் செய்கிறார். இன்றும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கெய்ரோ மியூசியத்துல 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த ரெமேசஸ் 2 என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனுடைய உடல் இன்றும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மம்மியின் மூலமாக இன்றும் பாதுகாப்பிலேயே இருக்கிறது. எவனுடைய உடலும் இப்படி பாதுகாக்கப்படல. எந்த பெரிய பெரிய ராஜா அதெல்லாம் வாழ்ந்தானா இல்லையா, அவனுக்குலாம் ஆசை இருந்திருக்காதா, நானும் ஒரு 3000 வருஷம் இருக்கணும் உலகத்துல, பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாம் என்ன செய்யணும், பார்க்கணும், என்னை பார்த்து பரவாயில்லையே இந்த ராஜா இவ்வளவு சூப்பரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டானா? அவனுக்கு இருந்த கோடி கோடி சொத்துக்கள்ல அழிச்சாவது இந்த பெருமையை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டானா? குறைந்தபட்சம் இப்ப இருக்கிறதா நினைப்பானா இல்லையா? இப்ப இருக்கிறவங்களாவது இப்படி நினைப்பானா இல்லையா? எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், என் பிள்ளைக்கு என் பொண்ணாடி, அதெல்லாம் இருக்கட்டும், செத்த பின்னாடி என் பேர் சொல்லணும், செத்த பின்னாடியும் என் பேர் சொல்லணும், உலகமே என்ன பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் ஏதாவது கெமிக்கலை போட்டு என்ன உள்ள அடக்கவே அடக்காதீங்க, வெளியில பெட்டிலே வச்சிருங்க, ஐஸ் பெட்டிலே வைங்க, அது வாட்டில இருக்கட்டும். ஒரு 3000 வருஷம், ஒரு 4000, செத்த உடனே வெளியில கொண்டு போட்டுறாங்க. நம்மளாவது பரவாயில்ல, உள்ள வச்சு குளிப்பாடுறோம். நம்ம அந்த மையத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, இறந்து போனவர்களே நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இறந்து போனவர்களை இஸ்லாம் இறந்து போனவனா மதிக்கிறதே இல்லை, உயிரோடு இருக்கிறவன மாதிரியே மதிக்குது இஸ்லாம். கடைசி வரைக்கும் அவனை அடக்கம் செய்கிற வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தா அவனை எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி செய்யணும் என்றுதான் இஸ்லாம் நம்மளை வலியுறுத்ததே தவிர, அவர் இறந்துட்டாரு உயிர் போயிடுச்சு மையத்து ஒண்ணுமில்லாதது அப்படின்னு நம்மளை சொல்லல. ஒவ்வொரு செயல்லையும் பிடித்தமானது. அவருக்கு தண்ணி தான் பிடிக்கணும், தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுங்க, வெண்ணிலே தான் குளிப்பாட்டுனா வெண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுங்க என்கிற அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தருவார்கள், சொல்லி தருவார்கள்.
ஆனா இந்துக்களை பொறுத்தவரை, மற்ற மதங்களை பொறுத்தவரை என்ன செய்யறாங்க? செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னா முதல்ல கட்டையை தூக்கி ரோட்ல போட்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் வாசலை அடைச்சிட்டு எந்த வண்டியும் போக முடியாது, இருக்கிற பணத்தை கொண்டு வந்து வெளியே போட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு செகண்ட் கூட பணம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அவ்வளவு மதிப்பு அந்த பணத்துக்கு. ரோட்டுக்கு வந்துடுவான், ரோட்ல தான் படுது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, செத்தா ரோட்டுக்கு வந்துடும். என்ன செய்ய முடியல அவனால? அவனுடைய அவ்வளவு கோடி சொத்துக்கள் அவனுக்கு பாதுகாப்பு இல்லாம போகுது. ஆனா நபிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, இந்த ஃபிரௌனை நாம் தான் பாதுகாத்தோம், அவனுடைய உடலோடு பாதுகாத்தோம். இன்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இது குர்ஆன் சொல்லுகிற மிகப்பெரிய முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்புகளை போல வேறு எந்த வேதமும் எப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளையும் செய்ததில்லை. அப்படி செய்தால் அது நிலைத்ததும் இல்லை. சரி, இப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளோடு குர்ஆனுடைய முன்னறிவிப்புகள் முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்ல. இரண்டாவது சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 164வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் வல் ஃபுல்கில் லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபுன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா வபத்த ஃபீஹா மின் குல்லி தாபத்தின் வதஸ்ரீஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸக்கரி பைனஸ் ஸமாஇ வல் அர்தி லஆயாத்தின் லிகௌமி யாக்கிலூன். வானங்களை படைத்திருப்பது, பூமிகளை படைத்திருப்பது, இரவு பகல் மாறி மாறி வருவது, உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய பொருட்களோடு கடலிலே மிதந்து செல்லக்கூடிய கப்பல்கள், வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கிற மழை நீர், அந்த மழை நீர் பட்டு மௌத்தா போன பூமிகள் எல்லாம் மறுபடியும் புட்பூண்டுகளோடு உயிர் பெறக்கூடிய நிலை, அதிலிருந்து அல்லாஹ் காற்றை உருவாக்குவது, மேகங்களை உருவாக்குவது, அதிலிருந்து அல்லாஹ் மழையை பெய்ய வைப்பது, இப்படி இவைகள் போன்ற ஒவ்வொன்றிலேயும் லஆயாத்தில் லிகௌமி யாக்கிலூன், அறிவுள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள் மலை சம்பந்தமாகவும் வானம் சம்பந்தமாகவும் பூமி சம்பந்தமாகவும் இனியும் கண்டுபிடிக்கப்படாதவைகள் ஆயிரம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. புரட்சி முடியவில்லை என்று சொல்வதை போல 41வது சூராவின் 53வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். இறைவன் ஒருவன் தான் என்று ஒட்டுமொத்த உலகமும் ஒத்துக்கொள்கிற வரை, கடவுள் ஒருவர் தான் என்று ஒட்டுமொத்த உலகமும் ஒத்துக்கொள்கிற வரை, குர்ஆன் சத்தியம்தான் என்று ஒட்டுமொத்த உலகமும் ஒத்துக்கொள்கிற வரை, சனுரீஹிம் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை நாம் காட்டிக்கொண்டே இருப்போம், ஃபில் ஆஃபாகி, வானத்திலேயும், வ ஃபீ அன்ஃபுஸிஹிம், உங்களுக்குள்ளேயும். உங்களுக்குள்ள எவ்வளவு அத்தாட்சிகள் வச்சிருக்கிறோம் தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி, இன்னும் எவ்வளவோ இருக்குது. முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம உடம்புனா நம்மளுடைய தோளும் கண்ணும் கால் இது மட்டும்தான் தெரிந்தது. ஆனா இப்ப மனுஷனை பீஸ் பீஸா ஒவ்வொரு இடத்துலயும் அறுத்து கிழித்து ஆபரேஷன் பண்றாங்க. கையை உடஞ்சா அதுக்கு ஒரு ஆபரேஷன், அங்கே கிழிக்கிறான், காலை கிழிக்கிறான், ஹார்ட்டை கிழிக்கிறான், எல்லாத்தையும் கிழிக்கிறான். ஒவ்வொன்றையும் கிழிக்கத்தான் நமக்கு தெரியுது அதுக்குள்ள எவ்வளவு மேட்டர் இருக்குன்னு. சாதாரண பைபாஸ் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய ஒரு ரத்த குழாயில ரத்தம் அடைச்சிடுது, அதை கட் பண்ணிட்டு வேறொரு இதை எடுத்து அதை ஒட்டு போடுறான். இப்படி ஒட்டு போடுறதுக்கு எங்கிருந்து பிளாஸ்டிக் குழாய் கிடைக்குது, பைப் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ் இந்த காலுக்கு கீழே வச்சிருக்கானா, இந்த கைக்கு இடையில எல்லாம் வச்சிருக்கானா. நமக்கு பார்த்தா கை மட்டும்தான் தெரியுது, ஒன்னும் குழாய் இருக்கிற மாதிரி தெரியல. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இங்க இருக்கா, அங்கங்க இங்கிருந்து எடுத்து அங்க ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணி விடுறான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இது மட்டுமல்ல இன்னும் இருக்கு, இப்ப தெரியல, விஞ்ஞானம் இப்ப கண்டுபிடிக்க முடியல, திணறிட்டு இருக்கு, ஆனாலும் கண்டுபிடிக்கும். எதுவரைக்கும் இது உண்மை என்று ஒட்டுமொத்த ஹத்தாயத பையன லகும், அவர்களுக்கு தெளிவாக தெரியும் வரை, அன்னகுல் ஹக்கு, இறைவன் தான் சத்தியமானவன் என்று ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெரியும் வரை, வானத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை நாம் காட்டிக்கொண்டே இருப்போம். எவ்வளவோ முன்னறிப்புகள் இருக்கிறது, ஆனா நமக்கு தெரியறது இல்ல. வந்த பிறகுதான் நாம சொல்லுவோம், ஆமா அல்லாஹ் குர்ஆன்ல இப்படித்தான் சொல்லி இருக்கிறான். அது வரைக்கும் நம்ம ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த அளவுக்கு அறிவு நமக்கு இல்ல, அதனால கண்டுபிடிக்க முடியும். குர்ஆன்ல இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தோண்டி துருவி பார்க்கிற போது இதுவரைக்கும் நமக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் தான் மண்டை வேலை செய்யுது. அதை மீறி வேலை செய்யறது இல்லையே. அதை மீறி எப்ப வேலை செய்யுதுன்னா அது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட, ஓ இதைத்தான் குர்ஆன் இப்படி சொல்லிச்சோ அப்படின்னு அப்பதான் நமக்கு யோசனை தெரியுது.
அது மாதிரியான 1000 விஷயங்கள் இன்னும் குர்ஆனிலே மூழ்கி இருக்கிறது. அது முழுக்க முழுக்க முன்னறிவிப்புகளாக இருக்கிறது. அந்த முன்னறிவிப்புகளும் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்பட்டே ஆகும். சத்தியம் இதுதான் என்பது நிச்சயம் தெளிவாகும் என்று குர்ஆன் தன்னுடைய முன்னறிவிப்புகளை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒட்டுமொத்த உலகமும் இதை ஏற்று அவனுடைய ஒரே வழியில் ஒன்று சேர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.